தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கானது புன்னைக்காயல் கிராமத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்து தனித்தீவாக காட்சியளிக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஷேக் மதார். ஷேக் மதார், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தால் தாமிரபரணி ஆற்றில் சுமார் 80,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம் ஆகிக்கொண்டிருக்கிறது. தாமிரபரணி ஆற்றில் பயங்கர வெள்ளப்பெருக்கு எடுப்பதால் ஏரல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்போர் காட்சியளிக்கிறது. குறிப்பாக புன்னக்காயல் கிராமம் கடல் மழை நீரா கடல் நீரா என்பது போல் காட்சியளிக்கிறது. அந்த பகுதியில் உள்ள சுமார் 2,000 குடியிருப்புகள் 15,000 மக்கள் வசிக்கக்கூடிய இந்த புன்னக்காயல் பகுதியில் மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் பாதுகாப்பான பகுதியான தேவாலயங்கள் மற்றும் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அந்த மக்களுக்கு தேவையான குடிநீர், உணவு உள்ளிட்ட வகை உணவுப் பொருட்களை மாவட்ட நிர்வாகம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அந்த பகுதியில் தண்ணீர் சூழ்ந்துள்ள அப்பகுதி மக்கள் தற்போது பாதுகாப்பான இடத்தில் உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஷேக் மதார்.